ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದ ಪದವಿ ಪೂರ್ವ ಪುಣ್ಯಾನಾಂ ಲಿಖ್ಯತೆ ಜನ್ಮ ಪತ್ರಿಕಾ ಸೂರ್ಯಾಯ ಚ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಚ ಗುರು ಶುಕ್ರ ಶನಿಭ್ಯಶ್ಚ ರಾಘವೇ ಕೇತವೇ ನಮಃ. ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾದಿ ಸೇವಿದಂ ಕವಿತ ಜಂಬು ಬಡಸಾರ ಪಕ್ಷಿತಂ உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத, அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களை யார் தடுக்க போகிறார்கள் தெரியுமா? இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது? செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதுல கவனமாவே நீங்க இருக்கலாம். சுகம், சௌபாகியம், செல்வம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும். இந்த வார ராசி பலன்ல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது. இந்த வார ராசி பலன்ல பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்க போறது. நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா, இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போறது. கடன், தடை, சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும். செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, மாதா, பிதா, குரு துணை கொண்டு 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம். வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலன்ல என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்லோகம், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர்வ நட்சத்திரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி வரையிலே எப்படி இருக்கும்? இந்த வாரம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வாரம் உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்களோட அதிர்ஷ்டத்தை தடுக்க முடியாது. உங்களுக்கு வர நல்லது வர போறதுன்னு சொன்னா அதை யாரும் இனிமேல் தடுக்க முடியாது. இனிமேல் உங்களுக்கு எல்லாம் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். அதே போல வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருந்த சந்தோஷ தருணம் உங்களை மகிழ்விக்க போகிறது. ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்றது உண்மை. ஸோ கவலைப்படாது. எல்லாருக்கும் மனசுல ஓடும். ஏன்னா அவங்கவுங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்கும் மனசுல என்ன தெரியுமா ஓடும்? எப்படி சார், எனக்கு நான் நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கேன், ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு மனசுல ஓடதான் ஓடும். என்ன சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு, அதுபடி சில பேருக்கு ஓடும். இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசி. இந்த மூளை பேர் வச்சிருக்கிறவங்கலாம் நிறைய சிரமப்படுவாங்க. மாமி, மூமி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுல மூ அந்த எழுத்துக்கள்ல வருதுல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. பெண்களாக எடுத்துக்கொண்டால் மஞ்சு, மாலை வரக்கூடிய எழுத்து மஞ்சு, மாலை வரக்கூடிய, அதே போல் பார்த்தீங்கன்னா மாலை வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால், அப்புறம் மூளை வரக்கூடிய எழுத்துக்கள் முருகன், அந்த மாதிரி எழுத்துக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள், மாதவி, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக நான் இந்த பேரெல்லாம் சொல்கிறேன்னு இவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு நிறைய பிரச்சனைகள். மஞ்சு, மாதவி, மாறன், இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாலை வரக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. மதன், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ கவனமாக இருக்குது. ஏன்னா சில பேருக்கு சொல்லுவாங்க, நம்ம என்ன ஜாதகம் இந்த மாதிரிங்க, என்னோட இது அந்த மாதிரி சரியாயிடும், கண்டிப்பாக சரியாயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு வரும், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படியே கண்ணை கட்டி காற்றில் விட்ட மாதிரி இருக்கும். கோடிக்கணக்கில் பணம் ஏமாந்ததுலேருந்து பிரச்சனை, லட்சக்கணக்கில் பணம் ஏமாந்ததுலேருந்து, நம்பி மோசம் போனதுலேருந்து எல்லாம் இருக்குது. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் முழிச்சுட்டாங்கன்னு சொன்னால் வச்சு செய்வாங்க. சிம்மராசிக்காரர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கரெக்டாக நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு பர்சன். எதுவாக இருந்தால் எஸ் நோ அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க.
அந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்டலாம் ரொம்ப வச்சுக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன என்ன கரெக்டாக அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா, அதாவது புளி பதுங்குவதெல்லாம் எவ்வளோ புளி பதுங்குறதுன்னா எதுக்கு? பாயறதுக்கு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு வில்லு ஒரு அம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அம்பை எவ்வளவு இழுக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள அது என்னத்தை காட்டும்? வேகத்தை காட்டும். கண்ணு மிக்கிற நேரத்துல பாஞ்சு போகும். அந்த தன்மை யாருக்கு இருக்கு? சிம்மராசிக்கு உண்டு. எல்லாரும் இலக்காரணமும் நினைச்சிட்டு இருக்காங்க சிம்மராசிய. என்னாலையும் பேர் சொல்ல முடியும்டா அப்படிங்கிற வைராக்கியம் உங்க மனசுல இருக்கு. அதற்கான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? சிம்மராசிக்காரர்கள். இந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் ஆட ஆரம்பிச்சேன்னு உன் ஆட்டம்லாம் எங்கேயோ போயிடும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அவங்க மனசுல இருக்கு. இதுவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொழில் விஷயத்துல எப்படி இருக்கு? அலுவலகத்தில் உழைப்பு பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் பக்கம் நிற்பாங்க. நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். பிசினஸ் கூட்டு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் தரும். எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பிசினஸ் பொறுத்த அளவுக்கு எடுத்தணும்னு சொன்னா கூட்டு தொழில் முன்னேற்றம் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் படித்து தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் புதிய வாய்ப்புகள், திடீர் வருமானம். நெகட்டிவான விஷயம் கோபம் அதிகரித்தால் பிரச்சனைகள் வரும். எங்க நீங்க கோபப்படுறீங்களோ அந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். கோபப்படாமல் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. தான் உண்டு தான் வேலை உண்டு. நமக்கு நேரம் சரியில்லையோ ஒதுங்கி இருக்கு. இந்த ஒரு நடிகர் கூட சமீபத்துல சொல்லியிருந்தார், எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா வரும், எதுவும் வேணான்ட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன், அவ்வளவுதான், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர், நல்ல நடிகர், அவர் பேர் ஞாபகம் வரல, அவர் சொல்லி. ஏன்னா சில பேருக்கு அந்த கோபம் அப்படிங்கிறதுனால நான் ஒதுங்கி இருக்கேன். அது கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதனால நீங்க பயந்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பயந்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதே போல அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் எண் அதிர்ஷ்டமாக இருக்கும். லக்கி கார்டு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வழிபாடு, சிவ வழிபாடெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தெரியும். கோல்டன் கலர் உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ரெண்டாவது, இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் சரியாக பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கை உயர்வடையும். உங்கள் வாழ்க்கை இந்த வார பலன் பார்த்தீங்கன்னா அமோகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில சொத்து பிரச்சனைகள் போகும். சில பேர் வஞ்சம் தீர்க்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் டைரக்டா இல்லாட்டாலும் இன்டைரக்டா இவனை எப்படியாவது கவுத்தே ஆகணும், கங்கணம் கட்டிட்டு அலைவாங்க. சிம்மராசி பொறுத்தவரை ஏதாவது ஒரு விஷயத்துல ஒன்று அவமானப்படுத்தி ஆகணும்னு இருப்பான். கவனமா இருங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்கள் முக்கியமா கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள், வெளியில போறது வர்றது. இப்போ சனி பார்த்தீங்கன்னா வக்கர கதி, மற்ற கிரகங்கள் ஆதிசார யோகம்லாம் இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே இருக்கு. இருந்தாலும் பெண்கள் கவனமா இருங்க. நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். சுயராசிப்படி சில விஷயங்கள் மாறும், அது வேற விஷயம். இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கிறது பார்ப்பலாம். இதுவரையில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசியுடைய பொது பலன்கள். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில் வார ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார ராசி பலனில் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எல்லாமே மாறும். கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு ஒருத்தருக்கு. சில பேருக்கு லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தில் சனி இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். கிரகங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தை கற்றவன். அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்கள பிரம்ம வித்தை கற்றவன். யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும், யார்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம், மந்திரங்கள், நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க, யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே. அதை அந்த குரு வழிகாட்டினா தான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால், நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறேன். ஐயா நீ இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இருக்குது, இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நீ உன் வாழ்க்கையில் இதெல்லாம்
சரிப்படுத்திக்கோ. இதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதுலேயும் நீ கவனமாக இருன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்கு. ஜாதகம் பார்க்கறது, எண்கணிதம் பார்க்கறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், வாஸ்து பார்க்கறது, ஸ்டோன்ஸ், முக்கியமாக ராசி கற்கள்லாம் சொல்கிறது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம், டேரட் ரீடிங், பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.